நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருப்பதி திருமலா அப்டேட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 4000 சப்ஸ்கிரைபர் நியர்பை வந்திருக்கோம். ஸோ இது உங்களோட சப்போர்ட் இல்லாம நம்மளால முடியாது. ஸோ இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இலவச தரிசனம் தான். வார நாட்கள்ல இலவச தரிசனத்துக்கு 10 மணி நேரத்துல இருந்து ஒரு 15 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஆனா இந்த வாரம் வந்து வார நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து நான் 6 மணி நேரத்துல வந்து இலவச தரிசனத்துல சாமி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து எனக்கு 10 மணி நேரம் தான் ஆச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 நாளா கொஞ்சம் ஓரளவுக்கு இலவச தரிசனத்துல சாமி பாக்குறதோட நேரம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ற டைம் வந்து குறைஞ்சிருக்கு. இலவச தரிசனத்துல போறவங்க ஸ்டாண்டர்டா ஒரு 10 ஹவர்ஸ் வந்து வீக் டேஸ்ல வச்சுக்கோங்க. வார இறுதி நாள்ல போறீங்க அப்படின்னா ஒரு 15 மணி நேரத்துக்கு மேல நீங்க காத்திருந்து சாமி தரிசனம் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமி பார்த்துட்டு வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைன்ல வந்து அவ்வளவா நம்புறவங்க நிக்கல. ஸோ வந்து ஜஸ்ட் ஃபாஸ்டா மூவ் ஆகி ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து வெயிட்டிங் ஹால் வந்து போயிட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைன்லேயே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெளியிலே வெயிட் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சாமி பார்க்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க சாமி பார்த்துட்டு வந்தீங்க, திருப்பதிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்போ அடுத்து போகக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 300 ரூபாய் 500 ரூபாய் தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து மேக்சிமம் 3 மணி நேரத்துக்குள்ள ஆகுது. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையே எல்லாருமே சொல்றது 2 ஹவர்ஸ்ல நான் சாமி பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இலவச தரிசனம் 300 ரூபாய் தரிசனம் இதுதான் அப்டேட்டா இருக்கு. அடுத்தது ஆஃப்லைன் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் காலையில கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த வார நாட்கள்ல ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்குது. ஸோ 5 மணி 5:30 6 மணிக்கெல்லாம் கூட நின்னா கூட கிடைக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வார நாட்கள்ல போறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பிளானிங்க வீக்கெண்ட்ஸ் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள் தவிர மீதி இருக்கக்கூடிய நாட்கள் வந்து போறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அலிப்பிரி ஸ்ரீவாரிமெட்டு எல்லாமே ஓப்பன்ல இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸ் தரமாட்டாங்க. நான் வந்து 2021 தான் சாமி பார்க்க போனேன், இப்போ 1 வருஷம் கழிச்சு இப்பதான் போறேன் அப்படின்றவங்களுக்கு எங்கேயுமே டிக்கெட் வாங்க தேவையில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் வருது. ஆனா ஃபர்ஸ்ட்லாம் நியூஸ்ல பார்க்கல நான் வந்து இலவச தரிசன கவுண்டர்ஸ்ல கூட்டமா இருக்குன்னாங்க, டிக்கெட் வாங்கி 3 நாள் கழிச்சுதான் சாமி பார்க்க முடியும், அந்த 3 நாளும் திருப்பதியில தான் வெயிட் பண்ணி போனோம், இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, இப்ப போறதுக்கும் அதே ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இல்ல நிறைய பேருக்கு டவுட் இருக்கு கேக்குறாங்க. எங்கேயுமே நீங்க டிக்கெட் வாங்க தேவையில்லை. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நடந்து போனாலும் சரி, நீங்க வந்து பஸ்ல போனாலும் உங்ககிட்ட டிக்கெட் இருக்கா இல்லையா 300 ரூபாய் தரிசனம் ஆகட்டும் நார்மலாக செக் பண்றதே கிடையாது. நீங்க டைரக்டா போயிட்டு இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். அடுத்தது இன்னும் ஒரு சில பேர் கேக்குறீங்க டைரக்டா போயிட்டு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நாங்க வந்து கவுண்டர்ஸ்ல கொடுக்குறாங்களா வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய டிக்கெட்ஸ் மட்டும் தான். ஸோ ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த மாசத்தோட டிக்கெட் முன்னாடி மாசம்லாம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆகஸ்ட் மாசத்துக்கு டிக்கெட் வேணும்னா ஜூலை மாசத்துல ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க கோவிட் டைம்ல. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல. இந்த மாசம் அதாவது ஜூலை மாசம் செப்டம்பர் மாசத்துக்குள்ள டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. அப்ப ஜூலை மாசத்துல செப்டம்பர் மாசம்னா பாத்துக்கோங்க. ஏன்னா சடனா வந்து போகணும்ன்ற பிளான் பண்றவங்களுக்கு இது புக் பண்ண முடியாது. முன்னாடியே வந்து இந்த மாசம் நான் வந்து இத்தனாம் தேதி போவேன். ஏன்னா மாசம் மாசம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாமி தரிசனம் பார்க்க போவீங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட் ஓப்பன் ஆகுறது யூஸ்ஃபுல்லா இருக்கும், புக் பண்ணிக்கலாம். பட் சடனா வந்து ஒரு ஃபேமிலியா போய் சாமி பார்க்கணும், மொட்டை போடணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பிளான் பண்றீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் புக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வேணும்னா நீங்க 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டா ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசமெல்லாம் நிறையவே வந்து ஜூலை மாசம் மிட் வரைக்கும் அவைலபிள் இருந்துச்சு. ஸோ இப்போ மாச கடைசி வரும்போது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் ஃபுல் ஆயிடும். ஸோ செப்டம்பர் மாசத்துக்கு அவைலபிள் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு மாசமுமே இருக்கும். 500 ரூபாய் தரிசன டிக்கெட் வேணா புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ டிக்கெட் புக்கிங் எப்படியோ அதே மாதிரி தான் வந்து அக்கமடேஷனும் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. செப்டம்பர் மாசத்தோடது இந்த ஜூலை மாசமே ஓப்பன் ஆகி நிறைய பேர் வந்து புக் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்த ஆகஸ்ட் மாசத்துல போகக்கூடியவங்க ஏதாவது டிக்கெட்ஸ் கிடைக்கும் போது எனக்கு வந்து செப்டம்பர் மாசத்துல வந்து அக்கமடேஷன் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது. அதே மாதிரிதான் ஆகஸ்ட் மாசத்துல இருக்கக்கூடிய அந்த 4 பிளாக் பண்ண டேஸ்க்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. டிக்கெட்ஸ் மட்டும் தான் புக் பண்ண முடியும். அக்கமடேஷன் நீங்க டைரக்டா போயிட்டு தான் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் காலையில டைம்ல போங்க கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸில் இருக்கக்கூடிய சேவா டிக்கெட்ஸ் எல்லாம் இன்னைக்கு மதியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாருங்க இங்கே சேவா அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ திருமலா சேவாவை தவிர திருச்சானூர் கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள், இந்த மாதிரி திருமலையில் இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேவா டிக்கெட். சேவான்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சானூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சானூர்ல வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம், அதே மாதிரி சுப்ரபாதம், கல்யாணோற்சவம், அஷ்டதல பத்மாரதனா, இந்த மாதிரி நிறைய சேவாஸ் வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் இருக்கும். அதோட புக்கிங் எல்லாமே இன்னைக்கு 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் மாசத்துக்கு தேவைப்படுறவங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தரிசனத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸில் இருக்கக்கூடிய சேவாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து திருச்சானூரில் நடக்கக்கூடிய கல்யாணோற்சவம் ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஸோ அது டிக்கெட் வேணுன்றவங்களும் புக் பண்ணிக்கிங்க. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய், 2 பேர்த்துக்கு 1000 rupees வரும். அதே மாதிரி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி உங்களுக்கு வரலட்சுமி விரதம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டிக்கெட்ஸும் வந்து ஆன்லைனில் தான் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. யாராவது இந்த விரதத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகும்போது வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து எப்படி நடத்தணும் என்ன அப்படின்றதோட டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பண்ணியிருக்காங்க. இந்த வரலட்சுமி விரதத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா பத்மாவதி தாயார் கோவிலில் நடந்துச்சு. ஸோ அதோட ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதோட டிக்கெட்ஸை வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே கொடுக்கறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. கோவிட்னால வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக பெருசாக வந்து பக்தர்கள் வந்து அலோவ் பண்ணலை. இந்த வருஷம் அலோவ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இதோட அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நிறைய பேர் கேட்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அது அடுத்த மாதம் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதம் கண்டிப்பாக ஓப்பன் ஆகாது. ஏன்னா செப்டம்பர் மாதத்தோட டிக்கெட்டே இந்த மந்த்து தான் ஓப்பன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வீக்கில். அதனால் உங்களுக்கு அக்டோபர் மாதத்தோட டிக்கெட் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம், வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கான அக்கமடேஷனும் இன்னும் ஓப்பன் ஆகலை. கண்டிப்பாக ஓப்பன் ஆனாங்கன்னா அப்டேட் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்து சம்மந்தப்பட்டு வரக்கூடிய அப்டேட்ஸ் அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 நாள் வந்து பிளாக் பண்ணி இருக்கக்கூடிய 300 ரூபாய் அண்ட் 500 ரூபாய் தரிசன டிக்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. அதோட அப்டேட் இந்த மாதம் கடைசிக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் மந்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கான எலக்ட்ரானிக் சேவா டே. ஸோ இதில் வந்து சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா இந்த மாதிரி சேவாஸ் எல்லாமே வரும். இதில் செலக்ட் ஆகிறவங்க மூலவரை பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேபி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு ஆல்ரெடி வந்து எலக்ட்ரானிக் சேவா டிப் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூன் மாதமே வந்து அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி வந்து அக்டோபர் மாதத்துக்கு தான் வரும். அதே மாதிரி சேவா செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாஸான கல்யாணோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா, ஊஞ்சல் சேவா, இந்த சேவாவுக்கான செப்டம்பர் மாதத்தோட ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து போன மாதமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அக்டோபர் மாதத்துக்கு தான் இந்த எலக்ட்ரானிக் டிப்பும் அதே மாதிரி உங்களுக்கு ஆர்ஜித சேவாஸும் வந்து இருக்குது. அது இந்த மாதம் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லை அடுத்த மாதம் தான் ஓப்பன் பண்ணுவாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து திருமலையில உங்களுக்கு ஆஃப்லைனில் வந்து எலக்ட்ரானிக் டிப்புக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது டெய்லியும் வந்து சுப்ரபாத சேவா நடக்கும். ஸோ அதனால வந்து நாளைக்கு நடக்க போகிற சேவாவுக்கு இன்னைக்கு காலையில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு டிப் நடத்தி அதில் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலக்ட் ஆகிறவங்க அந்த டிக்கெட்டுக்கு உண்டான ஃபீஸை நீங்கள் பே பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அடுத்த நாள் வந்து சாமி பார்க்கலாம். ஸோ இது வேணால் நீங்கள் ஆஃப்லைனில் போகிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இனி அக்டோபர் மாதத்துக்கு தான் எலக்ட்ரானிக் சேவா டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். அதோட அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி அங்க பிரதர்ஷனம் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைனில் கொடுக்குற மாதிரி எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா வேணால் நீங்கள் போகும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு ஆன்லைனில் புக் பண்ணது மட்டும்தான். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருக்கீங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கான டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவைலபிள்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 500 ரூபாய் தரிசனம் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்துக்கு தான் உங்களுக்கு நிறைய அவைலபிள்ஸ் இருக்கு. ஆகஸ்ட் மாதத்துக்கு எனக்கு தரிசன டிக்கெட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அது 7, 8, 9, 10 அந்த 4 நாள் மட்டும்தான் ஓப்பன் ஆகும்போது புக் பண்ண முடியும். வேற ஆப்ஷன் ஏதாவது இருக்கா டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி வெப்சைட்டில் வேணால் செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து உங்களுக்கு பஸ் டிக்கெட் கூட 300 தர்ஷன் டிக்கெட்டும் வரும். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கு எனக்கு தர்ஷன் டிக்கெட் தனியாக கொடுக்கல அப்படின்ட்டு. ஆனால் உங்களோட பஸ் டிக்கெட்லேயே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே வச்சு நீங்கள் சாமி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்க வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் அதுல உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட்டும் இருக்குன்றத ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால ப்ராப்ளம் கிடையாது. நீங்க அந்த டிக்கெட்ட வச்சு சாமிய வந்து பார்க்கலாம். ஸோ பஸ்ல டிராவல் பண்றீங்கன்னா அத யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டூர் மாரி போறீங்கன்னா, தமிழ்நாடு டூரிசம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுலனா நெறைய அவைலபிள்ஸ் கிடைக்கும். பட் ரூ. 300 ரூ. 500 பொறுத்தவரைக்கும் இந்த 4 நாள் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. 12 மாசத்துக்கு கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைங்கள கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா, அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போனீங்கன்னா, அவங்களுக்கு சுவதம் என்ட்ரி கிட்ட போயிட்டு நீங்க வந்து 12 மாசத்துக்கு கம்மியான குழந்தை அப்படின்றதுக்கான ப்ரூஃப் குடுத்தீங்கன்னா, அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க. அந்த டைம்ல போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு போய் நீங்க சாமி பார்க்கலாம். இலவச தரிசனத்துல வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட்டா இருக்கு. வேற ஏதாவது அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடிக்கடி நம்மளோட சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. நம்ம ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். இன்னைக்கு 3 மணிக்கு திருப்பதியில இருக்கக்கூடிய திருமலையில இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேவா டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது சேவா டிக்கெட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.